ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீரா ரைஸும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட்டாவும். ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே அதுவே போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி. உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. அரிசி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கலரி விட்டுக்கலாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து மாற்றி வச்சிடலாம். ஏன்னா இந்த அடுப்பில் கட்டா செய்யணும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 டீஸ்பூன் வந்து நான் வந்து நிலக்கடலை சேர்த்துருக்குறேன். இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து அதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதே சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நான். இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நான் வந்து 4ஆக கட் பண்ணிக்கிறேங்க. உள்ளே வந்து புழு பூச்சிலாம் இருக்குதான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. பெரிய கத்திரிக்காயும் சின்னதும் 2 மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துருக்குறேன். இதை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. இதிலே நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு கலரி கொடுத்துடலாம். நான் வந்து குக்கர் மூடி வந்து போட்டு க்ளோஸ் பண்ணல. நான் வந்து செப்பரேட்டாக ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தான் அந்த ரைஸ் செய்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூனுக்கு குருமிளகு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். அதை போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் சேர்த்திக்கலாம் 2ல். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து அரிசியும் தண்ணியும் நல்லா ஈவனாக வெந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மூடி போட்டு. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும். பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நான் வந்து 3 தக்காளி பழத்தை சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நம்ம வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுக்கிற கத்திரிக்காய் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலாலாம் உள்ளே பிடிக்கிற மாதிரி நம்ம கத்திரிக்காயை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. அது காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கூடவே நான் வந்து ஒரு 50 கிராம் புளியை ஊற வச்சு வச்சுக்கிறேன். அதை வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டே வந்து நல்லா புளிப்பு, அதுக்கப்புறமா லைட்டாக ஸ்வீட்டு, இதுதான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா கலரி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா உள்ளேலாம் நல்லா வேகணும். நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரிசியும் தண்ணியும் எல்லாம் ஈவனாக வெந்துருச்சு. நல்லா உதிரியாக வந்துருச்சு. இப்போ வந்து ஃபைனலாக கத்திரிக்காய் கூட வந்து நம்ம வந்து பவுடர் வச்சு நுணுக்கிறோம் பார்த்திங்களா, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 1/2 அன் ஹவர்லேயே பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப வேலையெல்லாம் எதுவுமே இல்லைங்க.
இதுக்கு கூடவே டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லமோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு தக்காளி சாப்பாடுக்கெலாம் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்குன்னு வைங்களே. இப்போ வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிடலாம். நல்லா சுட சுட நமக்கு ஜீரா ரைஸ் போட்டுக்கலாம். பார்க்கவே சாப்பாடு நல்ல சேமியா மாதிரி உதிரி உதிரியாக அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ இன்னொரு பாக்ஸில் நம்ம கத்திரிக்காய் கட்டா வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெண்டையும் வச்சு பேக் பண்ணி கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.